ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க திருச்சி தீப்பொறி சேனலோட அமுல்ராஜ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கேரட் அல்வா, அதாவது காஜர் அல்வா. ஹிந்தியில் சொல்ல போனால் காஜர் அல்வா. அதை எப்படி பண்ணுறேன்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா சீவி இந்த மாதிரி வச்சுக்கிடணும். அடுத்து நம்ம வந்து பண்ணுறது வந்து கரண்ட் அடுப்பில் செய்கிறோம். அதை வந்து நெய்யில் போட்டு நல்லா வதக்கிடணும். நெய்யில் ஆல்ரெடி நம்ம நெய்யிலேருந்து எடுத்து முந்திரி திராட்சையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வந்து கேரட்டை போட்டு நம்ம அவிய விடுவோம். நல்லா அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேறு ஃபங்க்ஷனை நம்ம மாற்றி ஹீட் மில்க் அந்த கண்டிஷனில் வச்சுக்கணும். கரண்ட் அடுப்பில் இந்த நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா வேகணும். இருபது நிமிஷம் நல்லா வேகணும். வெந்த பிறகு அதை நம்ம வந்து அதுக்கடுத்து பால், சீனி எல்லாம் போடணும். கோவான்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் கட்டி, அது வந்து ஹிந்தியில் வந்து கோவான்னு சொல்லுவாங்க, அதையும் போடணும். இப்போ சட்டி நிறையா இருக்கலாம். இது வந்து நம்ம நல்லா வதங்கின பிறகு நல்லா கம்மியாக நல்லா பால் நெய் ஃபஸ்ட்டு நெய்யில் வேக வச்சுருக்கோம். அடுத்து பாலில் எடுத்து வேக வைக்கணும். நம்ம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து பை மோட்டோ ஸ்பான்சர். நம்ம வீடியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக நம்ம வீடியோவில் எதுவும் உங்களுக்கு தேவையானது இருந்தால் சொல்லுங்கள். இது ஃபுல்லாமே பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கா பொன்னிறமாக. ரெடியாக நம்ம இது வச்சுருக்கோம். இதுதான் அந்த கோவான்னு சொல்லக்கூடியது, வெண்ணெய் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பால், 1/2 லிட்டர் பால், காவ் மில்க்குன்னு சொல்லக்கூடியது. அது நம்ம எல்லாமே ரெடியாக இங்கே வச்சுருக்கோம். அதை வேக வச்சாச்சு. சரியா, 15 मिनट रहना है मिनिमम. इसमें कहाँ से बन जाएगा? इतना हीट कम देता है, कम से कम आपको 2 घंटा लगेगा, पता है. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.